வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தெலுங்கானா ஏட்டூரு நாகாரம் வடக்கு வனப்பகுதியில் கடந்த ஒரு வருடமாக பழங்குடியின மக்கள் குடிசை அமைத்து பச்சிளம் குழந்தைகளுடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றனர். வனத்தில் வசிக்கக்கூடாது என கூறும் வனத்துறை பழங்குடியினருக்கு மாற்று வசிப்பிடம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. வனத்தில் பிறந்து வனத்தில் வளர்ந்த பூர்வீக குடிகளான பழங்குடியினருக்கு வாழ்விடமே வனம்தான். வனத்தை விட்டு வெளியேறினால் அவர்கள் எங்கே போவார்கள் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வனத்தை ஆக்கிரமித்து பல ஆயிரம் ஏக்கர்களில் தேயிலை எஸ்டேட் அமைத்து கோடி கோடியாய் கொள்ளையடிக்கும் கும்பலுக்கு மட்டுமே வனத்தை வாழ்விடமாக்கி வருமானம் ஈட்ட வனத்துறை ஆதரவளித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வனத்தின் உண்மையான உரிமையாளர்களான தங்களை குடிசை போட்டு வாழக்கூட விடாமல் வனத்துறையும் போலீசாரும் தடுத்து வருவதாக பழங்குடியினர் குமுறுகின்றனர். பழங்குடியினரை தங்களின் இரும்பு கரங்களால் ஒடுக்கி வரும் வனத்துறையின் நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் தெலுங்கானா ஏட்டூரு நாகாரம் வடக்கு வனப்பகுதியில் நடந்தேறியது. இங்கு கடந்த ஒரு வருடமாக பழங்குடியின மக்கள் குடிசை அமைத்து பச்சிளம் குழந்தைகளுடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றனர். அவர்களின் குடிசைகளை காலி செய்ய பொக்லைன்களை வனத்துறை மற்றும் போலீசார் கொண்டு வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடி இளைஞர்கள் வாக்குவாதம் செய்தனர். பொக்லைன்கள் மீது பழங்குடியினர் கற்களை வீசி ஓட ஓட விரட்டியடித்தனர். ஆக்ரோஷமடைந்த பழங்குடியினர் தங்களின் கடைசி ஆயுதமாக கையில் மிளகாய் பொடி வைத்து வனத்துறையினரை வெளியேறும்படி கோரினர். அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் மூச்சியதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். பேச்சுவார்த்தை தொடர்கிறது. வாழ்விடத்தை இழந்து தவிக்கும் பழங்குடியினர் வாழ்வாதாரம் மேம்பட அரசு வழிவகுக்காவிட்டாலும் கூட வனத்தில் குடிசையில் வசிக்கவாவது உரிமை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். What?
தண்ணீரே வராத PAP வாய்க்கால் எதற்காக இருக்க வேண்டும்? வாய்க்காலை அகற்றிவிடுங்கள் என PAP பாசன விவசாயிகள் பல்லடம் PAP அதிகாரியிடம் ஆவேசமடைந்தனர். சாமலாபுரம் கிராம நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் சார்பில் பாசன விவசாயிகள் பல்லடம் PAP அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விவசாயிகள் கூறுகையில் அனைத்து பகுதிகளுக்கும் சமச்சீராக தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக கூறும் PAP உயர் அதிகாரிகள் இங்கு வரட்டும். கடந்த காலங்களில் சரியாக வந்து கொண்டிருந்த தண்ணீர் இப்போது மட்டும் எங்கு செல்கிறது? தண்ணீரே வராத வாய்க்கால் எதற்கு? தண்ணீர் வராது என்று கூறி அகற்றிவிடுங்கள். பொங்கலூருக்கு சரியாக வரும் தண்ணீர் இங்கு மட்டும் ஏன் வருவதில்லை? பல்லடம் புறக்கணிக்கப்படுகிறதா? உங்களால் முடியவில்லை என்றால் கூறிவிடுங்கள். அமைச்சர் அளவில் நாங்கள் பேசிக் கொள்கிறோம். வாய்க்காலை சீரமைத்தால் மட்டுமே தீர்வு என்று கூறுகிறீர்கள். வாய்க்காலை சீரமைப்பது யார்? உங்களால் முடியவில்லை எனில் எங்களுக்கே டெண்டர் கொடுங்கள் என விவசாயிகள் ஆவேசமாக பேசினர். அதே வாய்க்கால அதே தண்ணி அப்ப ஏன் எந்த பக்கம் பாரக்குழிக்கே தண்ணி வரணுங்களாமா? சாரே சொன்னாருங்க, பாரக்குழிக்கே தண்ணியே வேண்டியதில்லை அப்படிங்கிறாரு. பாரக்குழி தண்ணி எங்க போகுதுன்னு வந்து நீங்க நிரூபிச்சு காட்டணும். சொல்லக்கூடாதுங்க, நிரூபிச்சுட்டு பேசணுங்க. பாரக்குழிக்கு போகுதுங்க, பார்க்கணும். எங்க போகுதுங்க அதுக்கப்புறம் இவரை பத்தி விசாரிச்சு நிதி போட்டு ஏத்த சொல்றது ஏத்த சொல்லி தண்ணி குடுக்குறாருங்க. வாங்க முடியலன்னா ஏதோ அழுத்தம் அவருக்கு இருக்குது. மேல இருந்து அழுத்தம் இருக்கு. அதை ஓபனா சொல்லுங்க. ரெண்டு தலைவர்கிட்ட சொல்லுங்க, நாங்க மேல பேசுறோம். மினிஸ்டர் லெவல்ல பேசியது என்னங்கிறத பாக்குறோம். ஒண்ணு சொல்லாம வந்து ஆளு கூட்டம் சார். மூணாவது நீங்க அப்படித்தானே சார் சொன்னீங்க? சொல்லுங்க. சொல்லிட்டேன், இந்த வாய்க்கால் வந்து முழுமையா சீரமைச்சாதான் தண்ணி சீரமைக்க வேண்டியது. நேத்து போய் பார்த்தாங்களா? ஆய்வு போய் பார்த்தாங்களா சார்? தண்ணி அசல் பண்ணி வரீங்க சார். தாங்க சொல்றேன். சரி, சீரமைச்சாதான் தண்ணி வரும். ஏங்க சார், முதல் தண்ணி வந்து சொல்லுங்க. அப்புறம் எப்படி சார் ரெண்டு ஏங்க முதல் தண்ணி ரெண்டாவது தண்ணி ரெண்டுமே வந்ததுங்களா? அப்புறம் எப்படி இப்ப வர மாட்டேங்குது? முதல் தண்ணி ரெண்டாவது தண்ணி வந்து அந்த அதே வாய்க்கால் தான் வந்தது. இப்ப அந்த வாய்க்கால் வர மாட்டேங்குது.
நீங்க பார்த்து ரெடி பண்ணாங்க சார். மூணாவது தண்ணியே வரல, உங்களுக்கு தெரியும். மூணாவது தண்ணி, நாலாவது தண்ணி வரல, நீங்க ரெடி பண்ணுவாங்களா? நாலாவது தண்ணி வரல, நீங்க ரெடி மூணாவது தண்ணி வரல, தண்ணி வரல. மத்தவங்க எங்க சரி பண்ணாலும் இவங்க சரி பண்ணாங்க. அது நான் வேணும் பண்ணீங்க. தண்ணி ஃபுல்லா வந்து கடைசி வரைக்கும் போயிட்டே இருந்து 2 நாள்ல 2 நாள் ஃபர்ஸ்ட் தண்ணி, ரெண்டாவது தண்ணி அதே வாய்க்கால் வருது. மூணாவது தண்ணி வரல, நாலாவது தண்ணி வரல, ரெடி பண்ணாலும் நீங்க. சாமலாபுரம் பாசன நீரிணை பயன்படுத்துவோர் சங்கமும் பூமலூர் கிராம நீரிணை பயன்படுத்துவோர் சங்கமும் இணைந்து இன்றைய தினம் கடந்த 5 சுற்று தண்ணி இந்த பிஏபி 3ஆம் மண்டலத்தில் 5 சுற்று தண்ணி வழங்குவது என்கிற ஏற்பாடு. அதில் 2 சுற்று தண்ணி ஒரு நிறைவாக வந்து சேர்ந்தது. 3வது சுற்று தண்ணி என்பது முழுமையாக வரல, ஒரு சரிபாதி அளவுக்கு தான் வந்து. 4ஆம் சுற்று என்பது இப்பொழுது நீர் வராத நிலைமையில் இருக்குது. அப்போ 4ஆம் சுற்று தண்ணீர் இப்போ தொடர்ந்து நாங்கள் அதிகாரிகளோடு சந்தித்து பேசுகிற போது தண்ணீர் வழங்கப்படும், ரீடிங் தண்ணி வந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் தண்ணீர் ரீடிங் என்பது வரல. நீங்கள் இதை நேற்றைய தினம் பொங்கலூரில் போய் எல்லாம் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னா பொங்கலூர் சப்டிவிஷனில் எல்லா வாய்க்கால்கள்லையும் தண்ணீர் போகிறத நாங்கள் காண முடியும். அப்போ பல்லடம் விரிவாக்க கால்வாய் பகுதிக்கான அந்த பாசன பகுதியுடைய விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரியான நடவடிக்கையாக இந்த நீர் வருகை என்பது இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கி பல்லடம் பிஏபி அலுவலகத்தை இன்றைக்கி எல்லா விவசாயிகளும் சேர்ந்து அலுவலகத்தை முற்றுகையிடுகிற ஏற்பாடோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையில் இன்று மாலை 2:30 மணி அளவில் ஒரு வாய்க்கால் அடைச்சு நாளை காலையிலிருந்து எங்களுக்கு தண்ணி ரீடிங் தண்ணி கொடுக்கறதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. அதன்படி தண்ணீர் நாளை காலையில் எங்களுக்கு தண்ணி ரீடிங் வரலைன்னு சொன்னால் எங்களுக்கு பல்லடம் விரிவாக்க கால்வாயினுடைய ஹெட்டில் 3.8, 3.9 வரைக்கும் எங்களுக்கு நீர் வர வேண்டியது இருக்குது. அந்த அளவு நீர் வரலைன்னு சொன்னால் நாளை காலையில் நாங்கள் பொள்ளாச்சியை நோக்கி அனைத்து விவசாயிகளும் பொள்ளாச்சி பிஏபி அலுவலகத்தை முற்றுகையிட தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலைமையாக இருக்கிறது. தொடர்ந்து விவசாயிகள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது, சாமலாபுரம் மற்றும் போமலூர் பாசன சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகள் பிஏபியின் கடைமடை பகுதிகளாகும். இப்பகுதிகள் மேடாக அமைந்துள்ளதால் மற்ற பகுதிகளைப் போன்று பாசன நீர் சரியாக கிடைப்பதில்லை. போதுமான தண்ணீர் கிடைக்காமல் பலரும் மிகவும் பாதிக்கப்படுகின்றோம். இதர பகுதிகளுக்கு தண்ணீர் திறப்பின் போது செல்லும் நீரின் வேகமானது மணிக்கு 3 கிலோமீட்டர் உள்ள நிலையில் எங்கள் பகுதிக்கு 3 மணி நேரத்திற்கு 1 கிலோமீட்டர் என்ற வேகத்தில்தான் நீர் செல்கிறது. இச்சூழலில் ஒவ்வொரு முறை நீர் திறப்பின் போதும் 0 பாயிண்டில் நீரின் அளவை 3 அடியில் இருந்து 4 அடி என்று உயர்த்தினால் மட்டுமே எங்கள் பகுதிக்கு போதிய தண்ணீர் கிடைக்கும். அணையில் போதிய நீர் இருந்தும் இதுவரை எங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கவில்லை என்பது வருத்தமளிக்கிறது. தண்ணீர் விநியோகிக்கும் போது குறிப்பிட்ட அந்த சபை அமைந்துள்ள இடத்திற்கு எவ்வாறு நீர் வழங்கினால் சரியாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்து அதன்படி தண்ணீர் வழங்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பொதுநலன் வழக்கு ஒன்றில் கும்பகோணத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. தொடர்ந்து கும்பகோணம் மேலகொட்டையூர் ரோட்டுக்குளம் அருகில் உள்ள பழமையான விநாயகர் கோவில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி இடிக்க மாநகராட்சி தீவிரம் காட்டியது. கோவிலை இடிக்க பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கும்பகோணம் திருவையாறு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலகொட்டையூர் சித்தி விநாயகர் கோயில் இது ஒரு ஐயர் 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா முனிசிபாலிட்டி தற்போது அந்த ரெக்கார்டை மாத்திட்டு அதாவது முனிசிபாலிட்டி குளம்னு ஆக்கியிருக்காங்க. அதுவே மட்டும் சட்டப்படி தப்பு. இந்த குளத்தை முழு சர்வே பண்ணி இழுக்கணும்னா ஒரு இபி போஸ்டும் இருக்காது, தார் ரோட்ல போற பஸ்ஸும் இருக்காது, ஊருக்குள்ள போற இந்த இடமும் இருக்காது. அதனால இந்த கோயில் எந்த இடையூறு இல்லாம இருக்கு. எல்லா அதிகாரியும் பாருங்க, இந்த இடத்த எங்களுக்கு கோயிலை காப்பாத்தி விடுங்க. நாங்க ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணோம். அதிகாரி எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்க அந்த கோயிலை இடிக்க மாட்டோம், நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தரணும்னு சொன்னதுனால இப்போதைக்கு நாங்க ஊர்ல காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தற்காலிகமா உட்காந்துருக்கோம், சாப்பாடு எல்லாம் சொல்லி சமைச்சு உட்காந்துருக்கோம். எத்தனை மணி இருந்தாலும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம். நீங்க எங்களுக்கு கோயிலை காப்பாத்தி கொடுத்தே ஆகணும். ஸ்பாட்டிற்கு விரைந்த மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் அமைதி கூட்டம் நடத்தி முடிவெடுக்கப்படும், அதுவரை கோவில் இடிக்கப்பட மாட்டாது என உறுதியளித்தனர்.
அதை ஏற்று போராட்டக் குழு கலைந்து சென்றது. மறியலால் கும்பகோணம் திருவையாறு சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.